இந்த பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் திருநெல்வேலியில் இருந்து குறிப்பாக சென்னை நோக்கி செல்லும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் இன்று கட்டுக்கடங்காமல் அலை மோதுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கை ரயில் நிலையங்களில் பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். இந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகளுடன் பயணிக்கும் பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். ரயிலுக்குள் இடம் பிடிக்க ஒருவரைக்கொருவர் மாற்றி குழந்தைகளை தூக்கி போட்டும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டும் பெரும் பாடுபட்டனர் என்றே திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் கூற வேண்டும். இதனால் பயணிகள் இடையே வாக்குவாதங்களும் தகராறுகளும் கூட ஏற்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே காவலர்கள் நிலைமையை சீர் செய்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி பயணிகளை ஒழுங்குபடுத்தினர். எத்தனை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு எத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கோடை விடுமுறைக்கு பிறகு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ரயில் நிலையங்களில் நெரிசல் ஒரு தொடர் கதையாகவே திருநெல்வேலியில் உள்ளதாக பயணிகள் குறிப்பிட்டனர். கோடை விடுமுறை நிறைவு பெற்று திருநெல்வேலி ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் இன்றும் நாளையும் கூட்டம் அலை மோதும் நிலைமையில் இன்று திருநெல்வேலி ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலை மோதி வருகிறது. கோவை மற்றும் பிற இடங்களுக்கு சென்ற தென் மாவட்ட மக்கள் சென்னை கோவையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த பிற தென் மாவட்ட மக்கள் தற்போது தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகின்றனர். இதன் காரணமாக திருநெல்வேலிக்கு வரும் ரயில்கள் மற்றும் பேருந்துகளில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. குறிப்பாக இன்று பார்த்தீர்கள் என்றால் சென்னை செல்லும் அந்தியோதயா ரயில் திருநெல்வேலிக்கு வரும்போது ஏராளமான பயணிகள் அதில் ஏறினர். ரயில் முழுவதும் கூட்டம் அலை மோதுகிறது. அதே போல நெல்லை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் போன்ற முக்கிய ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் மிக அதிகமாக உள்ளது. நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலும் இதே நிலைமைதான். ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு இன்று 3000 முதல் 3800 ரூபாய் வரையும், பெங்களூருக்கும் அதே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பயணிகளின் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.